ஹே கைஸ், இன்றைக்கி இங்கே நம்ம எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் சாப்பிட்றதுக்காக நாங்கள் வீட்டிலேயே சப்பாத்தி, தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நாங்களே செஞ்சிட்டோம். சப்பாத்திக்கு கூடவே தக்காளி பச்சடி எல்லாமே எங்கள் அத்தை செஞ்சு வச்சுட்டாங்க. தக்காளி சாப்பாடுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி கூட்டு எல்லாம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். ஆளுக்கு நிறைய பேர் இருந்தனால ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தனால டக்குன்னு வேலை முடிஞ்சிச்சு. எங்கள் அம்மா சப்பாத்திக்கு மாவு உருட்டிட்டு பிசைஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை அதை எடுத்து டப்பாவில் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிட்ருந்தாங்க. தண்ணி எல்லாமே ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். வேன் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. சரி, அதனால் நம்ம டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாம் ஒரு டீ குடிக்கிறதுக்காக பேக்கரி போனோம். மணி 2 இருக்கும். அப்போதைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்தோம். நாங்கள் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் வேனும் கரெக்டாக வந்துடுச்சு. அப்புறம் இருக்க பேக் எல்லாமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தோம். எப்போவுமே ஹில் ஸ்டேஷன் போகிறனால கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்துப்போம். அடுத்து வேனும் கிளம்பிருச்சு. எப்பயும் போல் ஆரம்பத்தில் சாமி பாட்டு தான் போடுவாங்க. நம்ம தலைப்பாட்டு போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங் ரீச் ஆகிட்டோம் கோயம்புத்தூர் கிட்ட. அங்கே எல்லோரும் டீ காஃபி குடிக்கணும்னு சொன்னாங்க. டீ குடிச்சிட்டு கரெக்டாக சன்ரைஸும் அப்படியே அழகாக தெரிஞ்சிச்சு. அதையும் நாங்கள் பார்த்துட்டு டீலாம் குடிச்சிட்டு திரும்ப நாங்கள் கிளம்பிட்டோம். கீழே ஊட்டி ஹில் ஸ்டேஷன் மேலே ஏறும்போது பார்த்தோன்னா வெயிலாக தான் இருந்துச்சு. அவ்வளோக்கா கிளைமேட் எதுவுமே தெரியலை. வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு. அதுவும் மார்னிங் டைம் தான். அதுக்கப்புறம் மேலே போக போக கொஞ்சம் ரொம்ப குளிராக இருந்துச்சு. அதே மாதிரி மிஸ்ட்டுமே இருந்துச்சு. அதுவுமே இந்த வீடியோவில் கேப்சர் ஆகிருக்கும். அதிலே உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ மிஸ்ட் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக அமைதியாக இருந்துச்சு. எப்போவுமே ஹில் ஸ்டேஷன் அப்படின்னாலே அது ஒரு அழகான பிளேஸ் தான். அதே மாதிரி ஊட்டியை மலைகளோட ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்களோட காட்டேஜ்க்கு போயிட்டு செட்டில் ஆகிட்டோம். அங்கே பார்த்தோன்னா வியூ எல்லாமே நல்லா இருந்துச்சு. பால்கனியோட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரீச் ஆகிறதுக்கே லேட் ஆனதுனால நாங்கள் வேகமாக கிளம்பிட்டு எல்லாமே நாங்கள் நைட்டு செஞ்ச சப்பாத்தி எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் போனோம். பிளேஸ் நாங்கள் தொட்டபெட்டா சிகரம் அங்கே போனோம் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக. வண்டி அங்கே மேலே ஏறாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில ஜீப் மட்டும்தான் ஏறும் அப்படின்னு சொன்னனால நாங்கள் அங்கேருந்து மேலே ஜீப்பில் வந்துட்டோம். மணி ஒரு 11-12 தான் இருக்கும். அப்போயுமே ரொம்ப குளிராகவே இருந்துச்சு. உள்ளே போகும்போதே பார்த்தோன்னா என்ட்ரன்ஸில் நிறையா கடைங்கள்லாம் இருந்துச்சு. நம்ம அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு போகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு உள்ளே போனதுக்கப்புறம் கீழே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அதையுமே பார்த்துட்டு நாங்கள் ரசிச்சிட்டு இருந்தோம் வியூ பாயிண்ட்டை. நெக்ஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் நேராக சாக்லேட் ஃபேக்ட்ரி போயிட்டோம். இதுதான் ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸு. நாங்களும் அப்படியே எல்லோரும் லைனில் தான் போகிற மாதிரி இருக்கும். நாங்களும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே அப்படியே ஒவ்வொரு மிஷினும் என்னென்ன பண்ணோம் அப்படின்றதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாய்ஸில் அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க பேக் சைடு. For our diverse product range. As per our unique recipes, we incorporate premium nuts, enhancing both texture and flavor. The molded chocolates are cool to solidify, locking in their rich taste and smooth texture. Finally, each chocolate is carefully packaged, ready to delight our customers with Benchmark's signature quality. Over time, as the demand for our chocolates grew, we listened to our customers and decided to take a big step forward. To meet the increasing requests, we அதே மாதிரி அங்கே சாக்லேட் சாப்பிட்றதுக்கு சும்மா ஒரு பீஸ் கொடுப்பாங்க. அதையுமே நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படியே நேராக உள்ளே போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே கீழே நிறைய சேர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. எங்களுக்குமே ரொம்ப கால் வலி எடுத்துருச்சு. நடந்து இது பண்ணனால மறுபடியும் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிட்டு ரூமுக்கு வந்துட்டோம்.
ரூம் பார்க்குறப்ப வியூ சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் டைம்னால மிஸ்ட் எல்லாமே வந்து பனியாக இருந்துச்சு. உண்மையாகவே ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நைட் டின்னருமே நாங்கள் ரூம்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டேவோட vlog வந்து பார்ட் 2ல் நம்ம பார்ப்போம்.